மக்கள் இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எவ்வளவோ விமர்சனம் பார்த்தாச்சு. இக்கண்ணா போடல, காணா போடல, 3 நிமிஷம் பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் கூட்டத்தை கூட்டுறாங்க, ரசிகர் கூட்டமாக இருக்காங்க, ஒரு இது இல்லை அது இல்லைன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயத்தை பேசிட்டீங்க. எல்லாத்துக்கும் பதில் சொல்லியாச்சு. மற்ற விமர்சனம்லாம் கூட ஏதோ ஒரு வகையில் 1% ஆச்சு நீங்கள் வைக்கிற விமர்சனத்தில் ஒரு நியாயம் இருக்கியா. ஆனால் எங்கள் அண்ணன் சுயநலவாதின்னு ஒரு விமர்சனம் முன்வைக்கிறீங்களே, எந்த நம்பிக்கையில் இந்த வார்த்தையை எழுதுறீங்க? உங்கள் கையும் உங்கள் வாயும் கூசலையா அப்படிங்கிறதான் என்னுடைய பிரதானமான கேள்வியாக இருக்குது. நடிகர் அஜித்குமார் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. அந்த அறிக்கையை பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்திருக்கு. சரி, ஓகே, அந்த அறிக்கையில் உள்நோக்கம் இல்லைன்னு கூட நான் நினைக்கிறேன், நான் நம்புகிறேன். ஆனால் அந்த அறிக்கையில் ஒரு வார்த்தையை எடுத்து வந்து நான் ரசிகர்களை சுயநலத்துக்காண்டி இது வரைக்கும் பயன்படுத்தினது இல்லைங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா எங்கே முடிச்சு போடுறாங்கன்னா நம்ம தலைவரோட முடிச்சு போடுறாங்க. இந்த அஜெண்டாவை யார் தெரியுமா செட் பண்ணுறாங்க? சீமானண்ணே, அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 2 பேரோட சந்திப்புக்கு அப்புறம் இந்த 2 பேரோட அஜெண்டாவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த 2 பேர் எவ்வளோ சுயநலவாதிங்கிறது நமக்கு ஆழமாக தெரியும். இந்த 2 சுயநலவாதி பார்த்தீங்கன்னா நம்ம தலைவரை சுயநலவாதின்னு சொல்கிறாங்க. ஒன்பே ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாமா? 5 உதாரணங்கள் சொல்கிறேன். மனசாட்சி இருந்தால் அந்த வார்த்தையை இனிமேல் பயன்படுத்த மாட்டீங்க. வீடியோக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, சுயநலனா முதல்ல என்ன? தன்னுடைய நலத்தை மட்டும் பார்க்குறது தான் சுயநலம். கரெக்டாக நான் ஏதோ லூசு தனமாக பேசுகிறேன்னா கரெக்டாக பேசுகிறேன் தானே? சுயநலம் அப்படிங்கிற வார்த்தைக்கு எங்கள் தலைவருக்கும் சுத்தமாக சம்மந்தமே கிடையாது. தான் ஒரு துறையை எடுத்து அந்த துறையில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய முயற்சி காரணமாக முன்னுக்கு வந்து அந்த துறை மூலமாக அதில் உச்சபட்ச நட்சத்திரமாக மாறி அதுக்கப்புறம் அந்த துறையில் நிறையா சம்பாதிச்சு அந்த துறைக்கு அப்புறமா அந்த துறைக்கு எதுவும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி போகாமல் இந்த துறையில் நான் சம்பாதிக்கிறதுக்கு இந்த உச்சத்தை கொடுத்தது இந்த மக்கள். ஸோ இந்த மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு சொல்லி சேவை சார்ந்த சிந்தனையோட அரசியல் களத்துக்கு வராரு. பொருளாதார தன்னிறைவு பெற்ற பிறகு பார்த்தீங்கன்னா சேவை செய்யணும். 50 வயசு வரைக்கும் சம்பாதிச்சாச்சு, இதுக்கப்புறம் சம்பாதிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, இப்போ நம்ம அரசியல் களத்துக்கு வருவோம், நம்மளை இவ்வளோ தூரம் மேலே ஏற்றின இந்த மக்களுக்கு ஏதாவது செய்வோம், நிர்வாக ரீதியாக எதுவும் செய்வோம். பிளவுவாத அரசியல் சக்திகிட்ட ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அது மட்டும் இல்லாமல் ஊழல் கரப்ஷனில் கஷ்டப்படுறாங்க, யாராவது நம்மளை காப்பாற்றுவாங்களான்னு நினச்சி நிறையா ஏங்குறாங்க. நம்மளால் ஒரு 2 மணி நேரம் சினிமாவில் இவங்களை மகிழ்விக்க முடியுது, ஆனால் வாழ்க்கை முழுக்க அந்த மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு ஏதாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அரசியல் களத்துக்கு வராரு. தன்னுடைய சொந்த காசை போட்டு இப்போ வரைக்கும் கட்சி நடத்துறாரு. அவர் சுயநலவாதியா? அதாவது எங்கள் அத்தனை பேருக்குமே ஒரு பெரிய பாடமாக இருக்குங்க. ஒழுங்கா உன்னுடைய பணியை செய்ய, உன் வேலையில் நீ அதிகபட்ச முன்னேற்றத்துக்கு போ, அந்த வேலை மூலமாக பொருளாதார தன்னிறைவு அட, அதுக்கப்புறம் இந்த வேலை இந்த சமுதாயம், இந்த 2 நாள் தான் நீ பொருளாதார தன்னிறைவில் இருக்க. அப்போ இந்த 2க்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிற ஒருத்தர் சுயநலவாதியா? இதை எழுதுகிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பொருளாதார தன்னிறைவு அடைஞ்ச பிறகு அவர் மோட்டார் சைக்கிங் அப்படின்னு சொல்லி அவரோட பேஷனுக்கு போயிட்டார். அவரை நான் குறை சொல்லலை. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் பொருளாதார தன்னிறைவு அடைகிறாங்க. ஆனால் ஒருத்தர் எந்த பக்கம் பயணிக்கிறார், இன்னொருத்தர் எந்த பக்கம் பயணிக்கிறார் அப்படிங்கிறதான் நான் இங்கே சொல்ல வரேன். ஒருத்தர் தன்னுடைய மகிழ்ச்சியை நோக்கி பயணிக்கிறார், நான் மறுபடியும் சொல்கிறத நான் தப்பாக சொல்லலை. இன்னொருத்தர் சமுதாய மகிழ்ச்சிக்காண்டி பயணிக்கிறாரு, அவர் சுயநலவாதியா? இது நம்பர் 1. இப்போ நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, சரி அரசியல் களத்துக்கு வந்தாச்சுப்பா, உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலே பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டு வந்துட்டாரும் கூட வச்சுக்கலாமே. அப்போ அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டு வர்றவர் அதிகாரம் 2ல் இருக்கிறவங்களையும் எதிர்ப்பாரா? நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒன்று பிஜேபியோட சமரசம் பண்ணி திமுகவோட நம்ம வந்து கொஞ்சம் சண்டை செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கிள் எடுக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா திமுகவோட சமரசம் பண்ணி பிஜேபி எதிர்க்கலாம். 2ல் ஏதோ ஒரு பக்கம் போயிட்டார்னா நீங்கள் சொல்கிறபடி ஒரு சுயநலம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். 2மே தப்பு, 2மே எதிர்ப்பேன், ஒரே நேரத்தில் எதிர்ப்பேன்னு சொல்லி ஒருத்தர் எதிர்க்கிறாரு. இவர் சுயநலவாதியா? அதாவது கட்சி ஆரம்பிக்கும் போதே தன்னுடைய எதிரி யாருன்னு சொல்லிட்டு கட்சி ஆரம்பித்து தன்னை நோக்கி வேற யார் என்ன பேசினாலும் ஜனநாயக வாய்ப்பா விட்டு தொலை, அடுத்த வேலையை பாரு அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் கடந்து போயிட்டு இருக்காரு. இவர் சுயநலவாதியா? இங்கே எவ்வளவோ சொல்கிறாங்க, அதிமுகவோட நீங்கள் போயிருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு துணை முதலமைச்சர் ஆயிருக்கலாம். அதெல்லாம் இல்லைங்க, நாங்கள் மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கையை வச்சுருக்கோம். அதிமுக இதுக்கு வந்து கரெக்டாக இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா மதம் சார்ந்தவங்களோட அவங்க கூட்டணியில் இருக்காங்க, பிளவுவாத அரசு சக்தியோட கூட்டணியில் இருக்காங்க. மற்றபடி அவங்க சமூக நீதி அதெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் பெரிய கிளாரிட்டி அவங்கள்ட்ட கிடையாது. ஸோ இதுவும் வேணாம். அதாவது திமுக வேணாம், அதிமுக வேணாம், பிஜேபி வேணாம், ஏதோ ஒரு பக்கம் போயிருந்தார்னா அவருக்கு ஏதாவது ஒன்று கிடச்சிருக்குமா கிடச்சிருக்காதா? எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்துட்டு இந்த அரசியல் களத்தில் நிற்கிறாரு. இவர் சுயநலவாதியா அப்படிங்கிறது என்னுடைய 2வது உதாரணமாக இருக்குது. 3வது மிக முக்கியமான உதாரணத்துக்கு போகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் கட்சியில், அதாவது நீங்கள் சமுதாயத்தை விட்டுருங்க, மற்ற கட்சி விட்டுருங்க, அதிகாரத்தை விட்டுருங்க, எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய தோழர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விஜயண்ணாவோட ஃபேன் தான். நான் உட்பட நம்ம அத்தனை பேருமே விஜயண்ணாவோட ஃபேன் தான். இந்த ஃபேனை வச்சு ஒருத்தர் சம்பாதிக்கணும்னா அந்த ஃபேனுக்கு அவங்க என்ன விஷயத்தை அவர் சொல்லணும்? எப்பா ட்ரெய்லர் பாரு, ட்ரீசர் பாரு, ஃபர்ஸ்ட் லுக் பாரு, பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பாரு, படத்துக்கு ஒரு நாளைக்கு வந்து 3-4 தடவை படம் பாடு, இப்படிலாம் எங்கள் அண்ணன் என்னை எஜுகேட் பண்ணார்னா இவர் சுயநலவாதின்னு சொல்லலாம். ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு தம்பி நீ ஒரு 5 கொள்கை தலைவரை போய் படி,
மதச்சார்பற்ற சமூக நீதினா என்னன்னு தெரிஞ்சுக்க. அதாவது மாநில பட்டியல்னா என்னன்னு பாரு, மத்திய அரசு பட்டியல்னா என்னன்னு பாரு, பொதுப்பட்டியல்னா என்னன்னு பாரு. எந்தெந்த இஷ்யூ சமுதாயத்தில் நடக்குது, எந்தெந்த இஷ்யூவில் என்ன மாதிரி நிர்வாக பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் கவனி. இந்த மாதிரி விஷயத்தை எனக்கு எஜுகேட் பண்ணுறாரு. எங்கள் அண்ணன் அரசியலுக்கு வந்த பிறகு என்னால் அரசியலை இன்னும் கொஞ்சம் ஆழமாக நான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். இவர் சுயநலவாதியாக இருந்தால் அந்த அரசியலை என்கிட்ட கொண்டே வர மாட்டார். இவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, சினிமாவே தொடர்ச்சி எனக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பார். அவர் சினிமா நடித்தாலும் அரசியல் மாதிரி தான் நடிப்பார். சினிமாலே நிறைய அரசியல் களத்தை ஆரம்பமாக தெளிவாக சொன்னார், சமுதாய சார்ந்த சிந்தனைகளை நிறையா சொன்னார். அரசியல் களத்துக்கு வந்து தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா சினிமா வேணாண்டா, அது தள்ளி இருக்கட்டும், நான் கடைசி படம் சொல்லிட்டு வந்திருக்கேன், அந்த படத்துக்கு அப்புறம் நான் நடிக்கவே போகிறதில்ல, இங்கே வா, என்னுடைய களம் இந்த களத்தில் நான் உனக்கு நிறையா சொல்லிக் கொடுக்க போகிறேன், என்னோட அறிக்கைகளை படி, இன்னும் கொஞ்சம் அரசியல் தெளிவாக அறிஞ்சிக்க, இன்னும் வா சமுதாயத்துக்காண்டி, உன் ஊரில் நீ போராட்டம் பண்ணு, மாநில லெவலில் நான் போராட்டம் பண்ணுறேன், நீதிமன்றத்தில் எதுக்கு நான் போகணுமோ நான் அதுக்கு நீதிமன்றத்தில் போகிறேன், வா செய்வோம், சண்டை செய்வோம், அந்த சமுதாயத்தை நம்ம தான் திருத்தணும், வேற வழி கிடையாதுன்னு சொல்லி எங்கள் அண்ணன் எங்களை கூப்பிட்றாரு. இவர் சுயநலவாதியா ரசிகரை அரசியல் படுத்துறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எந்தவித கொள்கை சமரசம் இல்லாமல் தனியாக சண்டை செய்கிறாரு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சேவை சார்ந்த மனப்பான்மையோட உள்ளே வந்திருக்கார். இந்த 3 ஆங்கிள்லேயும் நீங்கள் யோசிச்சு பார்த்தாவே இவர் சுயநலம் இல்லாதவர் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தெரிஞ்சிடும். அதையும் தாண்டி எங்கள் அண்ணன் சுயநலவாதி நீ சொன்னினா அடுத்த 2 பாயிண்ட் வச்சுருக்கேன். இதை பார்த்தாவாது இதுக்கப்புறம் நீங்கள் எழுதுனீங்க அல்லது இதுக்கப்புறம் நீங்கள் பேசுனீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் உங்களுக்கு மனசாட்சி கிடையாது அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. இப்போ ஒரு மிக முக்கியமான விஷயம் சொல்கிறேன். சுயநலம் அப்படிங்கிற வார்த்தைக்கும் எங்கள் தலைவருக்கும் எவ்வளோ தூரம் அப்படிங்கிறது இந்த வார்த்தை உங்களுக்கு புரிய வைக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் களத்தில் திமுக அதிமுகன்னு 2 கட்சி இருக்கும்போது கூட்டணி பலத்தோட அதிகாரத்தில் உட்காந்துக்கிட்டு, ஆனால் அந்த கூட்டணிக்கு பார்த்தீங்கன்னா அதிகாரத்தை கொடுக்கவே மாட்டாங்க. அவ்வளவு பச்சை சுயநலமாக நடந்துக்கிட்டாங்க. இவங்களுக்கு மத்தியில் நாங்கள் சொல்ல எங்களுக்கு 5% 10%ன்னு இப்போ 25%ன்னு சொல்லி ஊடகங்கள் சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ப முடியாதுன்னா ரோட்டில் ரேண்டமாக ஒரு 10 பேர் போவாங்க. நான் யார் என்னன்னு கூட சொல்ல, நீங்கள் எந்த ஊராக வேணா இருங்க, அந்த 10 பேர்ட்ட போயிட்டு 2026 தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு சொல்லி சும்மா ரேண்டமாக கேளுங்க. அவங்களோட வாக்கு என்னவா இருக்கும்னா தாவேக்காவை நோக்கி தான் இருக்கும். ஏன் தான் அதை சொல்கிறேன்னா அதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு உட்காந்து சொல்கிறேன். ஸோ நிறையா பேர் பார்த்தீங்கன்னா நம்மளை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, நம்ம அண்ணன்ட்ட அந்த சுயநலம் அப்படிங்கிற விஷயம் கிடையாது. எங்கே நான் இந்த இடத்த வந்து நான் லிங்க் பண்ணுறேன்னா கூட்டணி அரசுங்கிற வார்த்தையை சொல்கிறார். அதிகாரத்தில் 25% இருக்கார். எப்பா ஒன்றா கஷ்டப்படுவோம், அதிகாரத்தை ஒன்றா பங்கு போட்டுப்போம். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தமிழ்நாடு அரசியல் களத்தில் எந்த ஒரு தலைவருமே இது வரைக்கும் செய்யலை. அதாவது நம்மளை ஆண்ட தலைவர்கள், ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய தலைவர்கள் யாருமே செய்யலை. இந்த ரேஸில் பார்த்தீங்கன்னா மிக பிரதானமாக இருக்கிற ஒருத்தர் உள்ள வரும்போதே சொல்கிறார், எப்பா சின்ன கட்சியாக இருக்கலாம், நீனும் சேர்ந்து அதிகாரத்துக்கு என் கூட சேர்ந்து சண்டை செஞ்சுருக்க, நம்ம ஒன்றா சேர்ந்து அதிகாரத்தை பிரிச்சுக்கலாம், நீ வளர்ந்துருவ, அதெல்லாம் எனக்கு பயம் கிடையாதுப்பா, நீ என் கூட சேர்ந்து நீ இருந்த உனக்கும் இந்த அதிகாரத்தில் பங்கு இருக்குன்னு சொல்லி ஒரு தலைவர் சொல்கிறாரு. இது வரைக்கும் தமிழக அரசியல் களத்தில் பெருசாக எந்த தலைவரும் செய்யாதவங்க இப்படி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஒரு சுயநலவாதி உங்கள் டிக்ஷனரியில் என்னையா நியாயம் இருக்குது, எனக்கு சத்தியமாக புரியலை அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. எவ்வளோ அவதூறு, எவ்வளவு ஆபாசம், என்னென்ன சொல்லணுமோ அத்தனையும் சொல்லியாச்சு. கெட்ட வார்த்தை விஜயண்ணாவை நோக்கி திட்டாத வார்த்தைகள் கிடையாதுன்னு நினைக்கிறேன். எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ கேவலப்படுத்தியாச்சு. அவர் ஒரு குடிகாரர், அவர் பார்த்திங்கன்னா தன்னுடைய மனைவியை தாண்டி வேறு சில பேரோட தொடர்பு இருக்குது. அதை தாண்டி பார்த்திங்கன்னா அவர் வந்து தொடர்ச்சியாக ஸ்மோக் பண்ணிட்டே இருப்பார். அதை தாண்டி பார்த்திங்கன்னா 6 மணிக்கு மேலே வெளியே வர மாட்டார். அவருக்கு வந்து சுயமாக சிந்திக்க தெரியாது, மற்றவங்க சொல்கிறத கேட்டுப்பார். அவரை நிறைய பேர் ஏமாத்துறாங்க, என்னென்ன எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தை பார்த்தாச்சு. வர்றவன்லாம் திமுக ஆதரவாளர் அப்படிங்கிற பேரில், இந்த நாம் தமிழர் ஆதரவாளர் அப்படிங்கிற பேரில் வாடா போடா அவனே இவனேன்னு சொல்லி இவ்வளவு கேவலப்படுத்தியாச்சு. இவர் சினிமாவில் இருந்திருந்தானா இவருக்கு என்ன கிடச்சிருக்கும், அரசியல் களத்துக்கு வந்ததுனால இவருக்கு என்ன கிடச்சிருக்கு. சினிமாவில் இருக்கும்போது நிறைய பெற்றார், அரசியல் களத்துக்கு வரும்போது நிறைய இழந்தார். ஏன்னா அவங்க அத்தனை பேரோட அந்த வசைவுகளை காதில் வாங்கிக்கிட்டு என் மக்களுக்கு ஒரு சிறந்த நிர்வாகத்தை கொடுக்கணும்னு சொல்லி இந்த அரசியல் களத்தில் எந்த விதமான ஆயுதமும் இல்லாமல் நடுவில் தைரியமாக நிற்கிற ஒரு மனுஷன் உங்களுக்கு சுயநலவாதி தான். எவ்வளவு கெட்ட வார்த்தையில், எவ்வளவு மோசமான வார்த்தையில் எதுக்கு விமர்சிக்கிறோம்னே தெரியாமல், எப்பா நம்ம சும்மா தான் இதை அடிச்சு விட்றோம், 2 நாள் கத்திட்டு கிடப்பாங்க இந்த ஐடிவிங்கில், இப்போ பண்ணுறீங்கல்ல. அஜித் அவர்கள் சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விஜய் அவர்களோட லிங்க் பண்ணுறீங்கல்ல. நேற்று ரஜினி பேசினாலும் விஜய் அவர்கிட்ட கொண்டு வரீங்க, சூர்யானே எதாவது சொன்னான்னா விஜய் அவர்கிட்ட கொண்டு வரீங்க. தமிழக அரசியல் களத்தில் யார் என்ன பேசுனாலும் அது விஜய் அவர்கள் தான் ஃபேஸ் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆணவ கொலைக்கு அரசியல் சட்டம் ஏற்றணும்னு சொல்லி கேட்க மாட்டோம், இங்கே விஜயே அறிக்கை உள்ளதான் தான் கேட்போம். எது எங்கே நடந்தாலும் விஜய்ன்னு சொல்லி விஜயை நோக்கியே கொண்டு வரீங்க. அவர் எதுக்கும் ரியாக்ட் பண்ணாமல் நீங்கள் எவ்வளவு மத ரீதியாக அவரை விமர்சித்தாலும், எவ்வளவு கேவலப்படுத்தினாலும், இந்த அரசியலுக்கு வந்து அந்த மனுஷன் இழந்தது தான் அதிகம். எங்கே பெற்றார், இழந்தது தான் அதிகம். இப்படி இழந்த மனுஷன் உங்களுக்கு சுயநலவாதி. அதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது கட்சி ஆரம்பிக்கிறது கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா விஜய் அப்படின்னா ஒரு ஸ்மைல் ஃபேஸ் எல்லாருக்குமே இருக்கும், ரொம்ப அற்புதமான மனுஷபான் இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பல பேர் பார்த்தீங்கன்னா பெராண்டி
பெராண்டி வைக்கிறீங்க அந்த மனுஷனை. பெராண்டி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அதிருப்தியை ஏற்படுத்த ட்ரை பண்ணுறீங்க. ஒருத்தன் தான் பேரை தானே அரசியலுக்கு வந்து கெடுத்துப்பானா? நல்லா யோசிச்சு பாருங்களேன். தனக்கு சமுதாயத்தில் ஒரு நல்ல பேர் இருக்குது, இங்கே வந்தால் 10 பேர் நம்மளை பெராண்டுவாங்கன்னு தெரிஞ்சும் நீ பெராண்டதை பெராண்டு, மக்களுக்கு செய்ய வேண்டிய நல்லதை நான் செய்வேன்னு சொல்லி இத்தனை அவதூறை தாண்டி இந்த அரசியல் களத்தில் வந்து நிற்கிறாரு இவர் சுயநலவாதியா? நான் சொல்கிற இத்தனை வார்த்தையை பதிவு செஞ்சுட்டேன். இதையும் தாண்டி எங்கள் அண்ணன் சுயநலவாதி நீங்கள் சொன்னீங்கன்னு வைங்களேன், நான் சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் தான் 200 ரூபாய்க்கு உழைக்கிற சுயநலவாதி. உங்களை தாண்டி சுயநலவாதி இந்த உலகத்தில் யாரும் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் சரிப்பா இந்த ஒரு 2 பேரும் நம்ம வீடியோ கீழே கமெண்ட் போடுவாங்க, என்ன தான் இருந்தாலும் விஜய் ஒரு சுயநலவாதி அப்படின்னு போடுவாங்கல்ல. நான் அவங்களுக்குலாம் பதில் சொல்ல போகிறதே இல்லை. எங்கள் அண்ணன் ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார், இக்னோர் பண்ணுறா தம்பி அப்படின்னு. அந்த விஷயத்தை தான் நான் நிறையா கமெண்ட் செக்ஷனில் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த விஷயத்தை பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். பட் மனசாட்சி அப்படிங்கிற ஒன்று இருந்துச்சுன்னா அந்த மனசாட்சி உங்களை கேள்வி கேட்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான பதிவுகளை பார்த்துட்ருக்கோம். அதை சொல்லிட்டு இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.